பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ரியா. மென்ஸ் ரியா இஸ் another general principles of criminal liability. It is a Latin term which means guilty mind, just opposite of actus rea. In layman language, it can be defined as a mental element of a person, intention to commit a crime. Mental condition is one of the basic ingredient for committing a crime. So, மனசில் நம்ம யோசிக்கிற விஷயம் அதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மைண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மென்டல் கண்டிஷன். தேர்ஃபோர் we can say that mens rea is motive force behind the criminal act. The degree of mens rea varies from one crime to another. ஸோ ஒரு குற்றத்துலேருந்து இன்னொரு குற்றத்திற்கு இந்த மென்ஸ் ரியா அந்த மோட்டிவ்ங்கிற விஷயம், இந்த மென்டல் எலிமெண்ட்ங்கிறது மாறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்த பேரால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் மர்டர் பண்ணுறாங்க, கொலை பண்ணுறது, ஃபோர்சிபிள் செக்ஷுவல் அசால்ட், ஸோ ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தவங்களோட உடல் உறவு வச்சுக்கிறது, ஒரு திருடுறது, ஸ்டீலிங் ப்ராப்பர்ட்டி, ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருளை திருடிட்டு வர்றது, ஹோமிசைடு, அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம், எக்ஸெட்ரா. தேர் வாஸ் இன்டென்ஷன் இன் தி மைண்ட் ஆஃப் கல்ப்ரிட் டு கமிட் தீஸ் அஃபென்சஸ். ஸோ ஒரு நபர் மனசில் ஒருத்தவங்களை வற்புறுத்தி அவங்கள பலாத்காரம் பண்ணணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், உங்களை வந்து யோசித்து இவங்களை வந்து கொல்லணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும், இந்த பொருளை இந்த வீட்டில் போயிட்டு அதை நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம் இல்லையா, அதைத்தான் வந்து மென்டல் கண்டிஷன், த மென்ஸ் ரியான்னு சொல்கிறாங்க. த டாக்ட்ரின் ஆஃப் மென்ஸ் ரியா இஸ் பேஸ்ட் ஆன் தி லாட்டின் மேக்சிம். இதோடைய மேக்சிம் முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். actus non, actus actus, non non, facit facit facit, reum reum reum, nisi nisi nisi, mens mens mens, sit sit sit, ria reaன்னு சொல்கிறாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, ஆக்டஸ் நான் ஃபெசிட் ரியம் நிசி மென் சிட் ரியா. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, விச் மீன்ஸ் த ஆக்ட் டஸ் நாட் மேக் ஒன் கில்ட்டி அன்லெஸ் த மைண்ட் இஸ் ஆல்சோ கில்ட்டி. ஸோ ஒரு செயல் தப்பாக இருக்காது மனசில் நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிட்டு போகாத வரைக்கும். ஆனால் மனசில் நினச்சிட்டு இந்த செயல் நான் செய்ய போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்குது, இந்த பெண்ணை நான் எப்படியாவது ஆட்டையை போட்டுறணும் அப்படின்னு நினச்சேன்னா அது தப்பு. தெரியாமல் எடுத்து தெரியாமல் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா, நம்ம தெரியாமல் எடுத்துட்டோம் போய் கொடுத்துட்டோன்னா தப்பு இல்லை. ஸோ அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க, சரிங்களா. அக்கார்டிங் டு திஸ் மேக்ஸிம், ஃபிசிக்கல் ஆக்ஷன் இஸ் நாட் சஃபிஷியன்ட் டு கான்ஸ்டியூட் அ கிரைம். அதான் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள். அந்த நம்ம தெரியாமல் மறந்து சொல்லும் போதே ஒரு சில வார்த்தைகள் தவறாக இருக்கலாம். நான் செக் பண்ணும்போது வீடியோ கரெக்டாக இருக்கலாம், பட் இந்த வீடியோ நான் திருப்பியும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை ஸ்பெல் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து வேறு மாதிரி ஒரு செக்ஷனை தவறுதலாக சொல்லியிருக்கலாம். ஸோ அதனால தான் இப்போ என்ன நான் பண்ணுறேன், அது நான் வந்து புக்காகவே போடும்போது என்ன பண்ணேன், நீங்கள் அதை பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ ஓகே இதுதான் சொல்லியிருக்காங்க போல இருக்கும், உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் செஞ்சுருந்தால், ஸோ இப்போ நான் வேணும்னே தப்பாக சொல்கிறேன் அப்படின்னா அது எப்படி ஒரு ஜஸ்டிஃபைபிளாக இருக்குமா? ஸோ அது வந்து தப்பு தானே. ஒருத்தவங்களுக்கு தப்பாக ஒரு செய்தியை தெரியாமல் ஒரு சட்டத்தை தப்பாக சொல்லக்கூடாது. ஸோ சட்டத்தில் என்ன இருக்கோ அதை நம்ம எவிடன்ஸோடு சொல்லும் போது தான் அதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் மேக்கிங் சாய்ஸ் ஹீ ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி சேம். ஸோ இந்த பேரால் என்ன சொல்கிறாங்க, அந்த பேராவை முடிச்சிடுறேன். ஸோ மோர் ஓவர், propounder of mens rea have acknowledged that every person has the capacity to choose between right and wrong. ஸோ இது வந்து சரி தப்புன்னு நம்ம மனசுக்கே நல்லா தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, an individual can utilize his wisdom and prudence to choose the right direction. ஸோ விஸ்டம்னா என்ன, அதே மாதிரி ப்ரூடன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த லைன் நம்ம முடிச்சிடலாம், ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ப்ரூடன்ஸ், ஆஃப்டர் மேக்கிங் சாய்ஸ் ஹீ ஹேஸ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த சேம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் தே ஹாவ் ஃப்ரீடம் டு ஆக்ட் ஃப்ரீலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு என்ன சொல்கிறாங்க, சுதந்திரமாக செயல்படுறதுக்காக எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு தவறான செயல் செஞ்சாங்க, அதுக்கான முழுக்க அவங்க தான் வந்து பொறுப்பாளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த கடைசி பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஒரு வார்த்தை விஸ்டம்ங்கிற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை வந்து அண்ட் ப்ரூடன்ஸுங்கிற வார்த்தை என்னென்னா, நமக்கு தெரியும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ராடாவோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நமக்கே உனக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க ப்ரூடன்ஸ். ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் டிக்ஷனரியில் நான் போட்டுட்டேன். ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்ஸ் ரியா இன் தி இந்தியன் பீனல் கோட் 1860 பார்த்துடலாம். ஸோ இந்தியன் பீனல் கோட் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி மென்ஷன் அஃபென்சஸ்
related with the principles of mens rea. However, there are certain words used in different offenses which indicate elements of mens rea. ஸோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் அப்படியே இதுதான் பின் பாயிண்ட் பண்ணிட்டு இது பற்றி சொல்லலை. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மென்ஸ் ரியாவோட ரிலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் பேரால முடிச்சிருக்காங்க. அடுத்து தீஸ் வேர்ட்ஸ் ஆர் wrongful gain or wrongful loss, dishonestly, fraudulently, reason to believe, criminal knowledge or intention, intentional cooperation, voluntarily, இல்லைனா வந்து malignantly, இல்லைனா wantonly, இல்லைனா maliciously, எக்ஸெட்ரா. ஸோ இந்த மேலிகன் அப்படின்னா டிக்ஷனரியில் என்ன வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்துடலாம். மேலிகன் அப்படின்னா சே ரைட் பேட் திங்ஸ் அபவுட் எஸ்பெஷலி இன் அன் அன்ஃபேர் மேனர். அதாவது என்ன சொல்கிறது, வெளிப்படையாக ஒருவரை இல்லைன்னா ஒருவரை பற்றி குறிப்பாக நியாயமற்ற முறையில் மோசமாக பேசு அல்லது எழுதுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க மேலிகன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அடுத்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ம் ஆர் ஹார்ம்ஃபுல், தீங்கி விளைவிக்கிற மாதிரி ஒரு கேடான ஒரு விஷயத்தை கொடுக்குற விஷயத்த வந்து நம்ம சொல்கிறதா வந்து மேலிகன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த முக்கியமான வார்த்தை இந்த நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து வான்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வான்டான்னா என்ன அப்படின்னா அதாவது டன் இன் ஆர்டர் டு ஹர்ட் ஆர் டேமேஜ் ஃபார் நோ குட் ரீசன். அதாவது ஒரு செய்கை பற்றி குறிப்பிடுகையில், அதாவது இன்னுமே உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நெறிக்கெட்ட இல்லைன்னா அடாவடி யானை ஒரு அடாவடித்தனமாக பாருங்கள் என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள் இந்த பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, வாய் பேச்சில் பேசுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ தக்க காரணமின்றி ஒருவருக்கு தீங்கு செய்யும் அல்லது ஒன்றுக்கு சேதாரம் உண்டாக்கும் நோக்கத்தோடு செயல்பட்ட விஷயத்தை தான் வந்து வான்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். உண்மைத்தன்மை இல்லாமல் என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களை வந்து கண்டிப்பாக பழி செஞ்சே தீரணும், இவங்களை கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கவே கூடாது இவங்க அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து என்ன சொல்கிறது ஃப்ராடு பண்ணுவோம், தண்ணி எப்படியாவது இவங்கிட்ட காசை வாங்கிட்டு பிடிங்கிட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆக்டில் ஒவ்வொன்றா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நம்ம அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். The general exceptions embodied in the chapter 4 of the IPC includes act which otherwise would constitute an offence ceases to be so under certain circumstances set out in this chapter அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் 4 மட்டும் காமிச்சிடுறேன். சாப்டர் 4ல் ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸப்ஷன்ஸில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பவுண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆக்ட் ஆஃப் ஜட்ஜ் பற்றி, அப்புறமா வந்து ஹார்ம் பற்றி, கிரிமினல் இன்டென்ட்டு, அப்புறம் வந்து ப்ரிவெண்ட் அதர் ஹார்ம்ஸ், அப்புறம் வந்து குட் ஃபேத் பற்றி சொல்லியிருக்காங்க. இன்சேன் பர்சன், சைல்டு, அவங்களுடைய டாபிக் எல்லாமே த்ரெட்ஸு, ஸ்லைட் ஹார்ம் இந்த பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் எக்ஸப்ஷன். அடுத்து வந்து ரைட்ஸ் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸில் 96 உங்களுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் பற்றி 106 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர் 4ல் இதை பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் எக்ஸப்ஷன் எம்பாடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிசி இன்க்ளூட்ஸ் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதோட மென்ஸ் ரியாவோட டாபிக் கவர் ஆகுது.